நான் தானா இப்போ சாடி ப்ரோனும் ஓ சதறானோம் சரியா மண்டல எண்டல போட்டு விட்டுறா ஏர்லிங் மாதிரியே கிளம்பிட்டோம். இப்போ டைம் பற்றி உங்களுக்கு தெரியும் 2:07. ஜோசப் என் கையை பார்த்தீங்களா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஸ்கூல்ரா ப்ரோ, இது ஸ்கூலு ப்ரோ, ஸ்கூல் ப்ரோ. சோசப் நம்ம சாதுமாங்க நிற்கிறான். நம்ம உள்ள ஏசியில் உட்காந்துருக்கோம். சோசப் தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி எக்ஸ்ட்ரீம் வச்சு அதோட மெயின் ரீசனு என்னன்னா லைட்டாக கையிடுவேன். இப்போ நான் எங்கெல்லாம் ஆஃப் ரோட்லாம் போகலாங்க, சும்மா குளிக்க தான் போயிட்டு வந்தேன். சோழம் தானே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அழுக்காயிருச்சு வருங்க இது ஃபுல்லாக. இது இப்போ டேரெக்டாக வந்து சேக்கப் சார்கிட்ட தான் கைஸ் போகுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்படி ஒரு வாட்டி ஆகி தான் நம்ம சேக்கப் சாரே மாற்றணும். பட் இன்னொரு வாட்டி இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகுது. இந்த வாட்டி போனால் ஓன் காசு தான் பண்ணுற மாதிரி வரும். தெரியுது, அது ஃபுல்லாக எனக்கு காலியாகிடுது. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்க. அதில் உள்ள அமைக்கிவிடா அமைக்கிறாங்க 3 வருஷத்துக்கு அடிக்கா 42 இதில் வைக்கணுமா? என்னடா வீடியோ எடுத்து சும்மா இருக்கட்ட 3 வைக்கணும். 3 வைக்கணுமா? ஆமாம், ஒற்றைப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் 4 லட்சத்துக்கு போட்டுட்டு கையில் நடுக்க ஆரம்பிக்குது, நெஞ்சிலும் பரவாயில்ல. சதறானோம் சரியா மண்டல எண்டல போட்டு விட்டுறா ஜோசப் ஃபைனலாக நம்ம வந்து கொடைக்கானல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு வந்து ஆடியோ எவ்வளோ கிளியர் இருக்கான்னு தெரியல. ஏன்னா மைக் வந்து உள்ளே இருக்குது. ஓகே, ரெண்டாவது வந்து இங்கே வந்து வெளிச்சம்லாம் அவ்வளோ கிடையாதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லிங் மார்னிங் 2:06 ஆகிடுச்சிங்க. ஏர்லிங் மார்னிங் கொடைக்கானல் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு போய்ட்டு சன்ரைஸ்லாம் காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதான் யூசப் ஏர்லிங் மார்னிங்கே கிளம்பிட்டோம். இப்போ டைம் பற்றி உங்களுக்கு தெரியும் 2:07. ஸோ சோழம் தான் வழியாக தான் போயிட்டுருக்கோம். போய்ட்டு உங்களுக்கு மீதி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து சோழந்தானம் போகிறதுக்கு முன்னாடியே உள்ள பல்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏர்லிங் மார்னிங் எல்லோரும் தூங்குறாங்க. பல்கில் உள்ளவங்கலாம் இங்கே இருக்க 4 வண்டி மொத்தம் போது 4 வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு தட்டிட வேண்டியே தான் கொடைக்கானலுக்கு. அப்போ 7 டீ ஒரு பால் 7 டீ 6 டீ ஒரு பால் 4 டீ ஒரு பால் 8 யார் யார் பால்? எனக்கு காபி 2 காபி லெமன் டீ வித்தவுட் 4 லெமன் இல்லையா? சாவி இதுக்குள்ள இருந்து எடுத்துங்க. அந்த அப்படியே இது எனக்கு வெறும் ஜூஸ் திரு சாவி இல்ல. 2 காபி 4 டீ ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:37. ஸோ இங்கே ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொடைக்கானல் மேலே ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்லிங் மார்னிங் 4:10 ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வியூலாம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா ஏர்லிங் மார்னிங்னால இன்னும் சன்ரைஸ் கூட ஆகாமல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மலை உச்சிக்கு போனோன்னா சன்ரைஸ் ஆகும். ஸோ நான் அப்போ உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போயே சில்னஸ் அதிகமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஏர்லிங் மார்னிங் பண்ணாங்கன்னு தெரில, குளிர் இந்த இடத்துல மேலே போக இன்னும் என்னெல்லாம் பண்ண கற்றுக்குதோ தெரில. அதனால் நம்ம இதெல்லாம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வெதர் பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் இருக்குது கைஸ். இப்போயே போக இது வந்து குறையும். அப்போல்லாம் ரொம்ப குளிரும். இப்போ மேலே போக எவ்வளோ செல்சியஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மொத்தமாக 4 பைக்கு போகிறோங்க கைஸ். ஒரு எக்ஸ்ட்ரீமு, அதாவது நம்ம சாதுமா, அதுக்கப்புறம் ஒரு யமஹா ஸ்கூட்டி, அதுக்கப்புறம் சுசுகி ஸ்கூட்டி ஒன்று, அப்புறம் பல்சர் 150 என்னுடைய ஃபேவரட் பைக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் வந்து சாதுமா வந்து நம்ம அண்ணன் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நான் வந்து என் மச்சான் கூட ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ பின்னாடி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. மொத்தமாக 4 பைக்கு 8 பேர். ராத்திரி வளர்த்துறாதுல, ராத்திரி வந்து ட்ரக்கு தான் அதிகமாக ஓடுது. ஸோ ஏர்லிங் மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தாங்க. ஆனால் லாரி தான் அதிகமாக ஓடுது. சரியான சம்பவம் இருக்குங்க கைஸ். போ குளிர் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஏன் கைக்கெல்லாம் அப்படி வரைக்கிற மாதிரி இருக்கு. இது காலையில பேர்னோம்னா எப்படி இருக்கா, இல்லை மேலே போனான்னு எப்படி இருக்கும். அதான் யோசஃபு, இந்த டயத்தில் யாராச்சும் வந்து கொடைக்கானல் ட்ரை பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் பெட்ரு ஆப்ஷன் விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துடுங்க கிளம்பி. அதான் சேஃப்டி. ஏன்னா பைக்கில் வர மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக்கு தான் அதிகமாக ஓடுதா, அது ஒன்று. 2வது ரொம்ப குளிராக இருக்குது. யூரின்னா நம்மளுக்கு ரப்பி சைடு இருந்துச்சுதா. ஐயோ ஸோ மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:59, 5 மணி ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் வந்துடும். கரெக்டாக யாரும் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் யாரும் நைட் ரைடு இல்லை ஏர்லிங் மார்னிங் வெள்ளனி ஆகிற மாதிரி இருந்தால் வராதிங்க கொடைக்கானலுக்கு. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டு காசு, குண்டு குழியுமா இருக்குது. என்னடா சவுண்டு, ஏதோ தட்டுச்சுடா இப்போ வண்டியில டொம்முன்னு. வாங்க பார்த்துருப்பீங்களே இப்போ ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் குண்டு குழியுமா இருக்குது. வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று ஒரு 6 to 6:30 மேலே வாங்க, அதான் பெட்டர் என்னைய கேட்டால். ஓகே ஷெஃப், ஓரளவு நல்லாவே மேலே வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ கொடைக்கானலேருந்து 16 கிலோமீட்டர் தான். பட் அதுக்குள்ளே அந்த காகித மரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, மலை பிரதேசத்தில் இருக்கோம்ல, அந்த மரம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் நல்ல குளிர் இருக்கு இப்போ. தம்பியை கூப்பிட்டு வந்தியே, சொன்னியா கிளைமேட் குளிரும்னு. ஃபைனலாக கொடைக்கானலுக்குள்ள ரீச் ஆகிட்டான். போலாம் போடா, பைக்கு தானடா, போலாம்டா. இப்படி போயிடுறா.
சோசப் இங்கே வந்து பைக்குக்கெலாம் வந்து டோல்லாம் கிடையாதுங்க என்ட்ரன்ஸில். பட் இங்கே வந்து ரூம் இதுக்கு மட்டும் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. சில்வர் ஃபால்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியும் தெரில. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வந்து நான் வார்னிங் காட்டுறேன். தர்கடா ஸ்கிரீன் பாடுறா. நான் குளிர்றா. என் கையை பார்த்தீங்களா, ஃப்ரீஸ் ஆயிருச்சு. செம குளிருங்க, என் கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர் வீழ்ச்சிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சில்வர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லாவே வருதுங்க. பட் வந்து கேமராவில் எவ்வளோ கவரான்னு தெரில. கவராக இருந்தால் நினைக்கிறேன், பார்ப்போம். யாரும் எங்க கையை பாருங்க. கை டாட்டா வருது. ஃபால்ஸில் தான் நிற்க. ஓகேவா, எவ்வளோ கார் வருதான்னு தெரில. ஏன்னா இப்போ தான் வந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். இதனால யோசப் நம்ம ஹெல்மெட்டை பார்த்தீங்களா, பார்க்க ஆயிருச்சு. அந்த அளவுக்கு இங்கே கிளைமேட்டு சரியான சில்னஸாக இருக்குது. அது அப்பலேருந்து ஓடிட்டு தான் இருக்கு. யோசப் அவ்வளோதான், சில்வர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, செம்ம குளிர் கைஸ். வெயில் வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். சில்வர் ஃபால்ஸில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்க போகிறோம் கைஸ். கைக்கெல்லாம் அதை பட்டு நடுங்குது. போஸ்ட்டும் கொடுக்க முடியல, ஃபோட்டோவும் எடுக்க முடியல. சரியான பண்ணா போச்சு. இந்தியன் ஆயில் யாரோ பெட்ரோல் பண்ணுறாங்களாடா. இந்தியன் ஆயில்ரா, பெட்ரோல் பண்ணி வர சொன்னாங்க. க்ளோஸ் இருந்த ஒரு பல்கும் க்ளோஸா. யூசப் அங்கிட்ட அழகான சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்ததுக்கு ஒருத்துக்கு 2 மணிக்கு கிளம்பி இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50. சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ வெள்ளனே கிளம்பி வந்து இந்த ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான். ஆனால் சரியான குளிர் கைஸ். வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் வந்து இவ்வளோ ஏர்லி மார்னிங் வரேன். யோசப் அவங்க பார்த்தீங்களா, அதான் கொடைக்கானல் சிட்டி. நல்லா இருக்காது யாரா, பரவாயில்ல. ஏர்லி மார்னிங் வந்ததுக்கு சரியான ஒருத்தர் தானடா. ஸோ முன்னாடி நம்ம சாதமாக செல்லக்குடி போயிட்டு இருக்கு.
சூப்பரான வியூ பாயிண்ட்ரா. ஒரு இடத்துல ப்ரோ 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 இந்த ஆயா நிப்பாட்டி போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன ப்ரோ செத்து விளாடுற மாதிரி இருக்கு. சரியான வியூ பாயிண்ட். அதனால நாங்கள் எதோ ஆறாடாது ஏரியா. ஸோ முடிஞ்சளவு கொடைக்கானலில் உள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேங்க. கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பாட்டா போடலான் இருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் ட்ராவல் தான் பண்ணணும். ஃபைனலாக இந்த அழகான சன்ரைஸை பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு வேற லொகேஷனுக்கு. என்ன எல்லா இடத்துல எடுத்துருவா. ஒரு இடம் விடாம எடுத்து அடுத்த பேர் 2 நாள் தயாரிக்குங்க. ஓகே சப்பி அழகான சன்ரைஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:24 பட் நல்லாவே சூரியன் வெளியே வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஏன்னா கையில் ஒன்று பார்த்தா ரத்தோட்டம்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு. சரியான வியூ பாயிண்ட் கைஸ். நெக்ஸ்ட் எப்போ இருந்தாலும் கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ல நமக்கு அடிக்கடி கண்டிப்பாக ஒன்று கஷ்டப்பட்டு. ஏன்னா இங்கே குப்பையாக இருக்குது. எல்லாரும் இங்கேருந்து வியூ என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இங்கே குப்பையாக போட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வராங்க வந்து பேக்கில் வச்சுட்டு கீழே போய் போட்டால் இல்லை குப்பை டஸ்ட்பினில் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக எடுக்கலாம். ஃபோட்டோஸும் சரி நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பட் குப்பையாக இருக்குது எல்லாமே. இப்போ எங்கே போகிறோம் அடுத்து? நெக்ஸ்ட் நம்ம கடை வேணும் கிளம்புது. இப்போ வந்து ரூம் பிடிச்சி லக்கேஜெலாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பிளான் அங்கே போகலாம்னு ஆன் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறம் கீழே விடவே மாட்டாங்க எங்கேயும். சோசஃபே அழகான இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நேரம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போக போகிறோம். 2 டேஸாக நாங்கள் இந்த இதுக்குள்ளே சுற்ற போகிறோம். 2 நாள் திரும்பி பிளான் சேஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. வீட்டில் வந்து நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் தான் சொன்னேன். பட் பிளான் இஸ் சேஞ்ச்.
ஸோ இன்றைக்கி நாளைக்கு நம்ம வந்து கொடைக்கானல் தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு வீடியோ எடுக்கிறேன். பட்டு வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் கட் பண்ணி சீரியஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். லவ் யூ ஃபேமே. ரொம்ப ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக மேகம் கவர் ஆகிருக்கு. யோசப் நம்ம எல்லோரும் சிட்டி வியூ பாயிண்ட்லேருந்து தான் இப்போ வந்துட்டோம். ஸோ நம்ம ப்ரோஸ் எல்லாம் காணும். ப்ரோ வந்தால் தான் நம்ம போய் என்னென்னு பார்க்க முடியும். ரூம்ஸ் ப்ரோஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஊரில் காய்ச்சி எங்கள் அண்ணாடி போகிறதுல பல்சரு, அதில் வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ அதுக்கு தான் பல்க் தெரிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இந்தியன் ஆயில் வந்துச்சு, பட் அது பூட்டி இருந்துச்சு, திறக்கலை. மேலே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சன் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கார். அவர் மட்டும் ஜாலியாக வந்துக்கிட்டே இருப்பார். நம்ம இங்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதான் சொன்னேன், ரோடு ஃபுல்லாக உடஞ்சி குண்டு குழிமாக தான் கிடைக்கும். பார்த்தீங்களா ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ அதனால் கொடைக்கானலுக்கு வந்து நைட் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஏன் இதில் பாறை ஃபுல்லாக தண்ணி ஓடுற அவனை இன்னொரு நீர்வீழ்ச்சி கிட்ட இருந்து வருதோ? இந்த பாறை அப்படியே ஓடி அப்படி செடியாக முளைச்சி நிற்குது. ஓகே ஷெஃப், நம்ம வந்து கொடைக்கானல் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஆறு 47 நல்லா விடிஞ்சிச்சு பேசுங்க. வீடியோல இருக்கு. இந்த ஓம்பட்ட நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். எம்பிட்டு அழகா பாருங்க. ரெக்கார்ட்ல இருக்கா? வீடியோ ரெக்கார்ட்ல இருக்காம்ல? ரெக்கார்ட் இருக்கா? தெரியலையா? அது கண்ணன் போட்டுட்டு இருக்காங்க. ரெக்கார்ட்ல இருக்கு. ரெக்கார்ட்ல இருக்கு. ஆமா ஆமாடா. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். மாமா ஏய் வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கிற கண்டென்ட்ரா போடா. என்ன சொல்றீங்க? ஆமா அப்பா போமா. லொகேஷன் என்கிட்ட கொடுக்கவா?
இருடா ஏறிக்கிறேன்டா எங்கடா போற கீழே தான் போனாங்க ரைட் சைடு போற ரைட் சைடு ஓகே சார் இப்போ இந்த ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிறது தான் வேலை. கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா அப்புறம் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். மேலே ஏற குளிருது. ஒரு பக்கம் விட்டு போங்க. மோசமா பாக்குறா நீங்க. ஜூம் பண்ணி வச்சுக்காங்களா? இது ஸ்கூல்ரா ப்ரோ, இது ஸ்கூலு ப்ரோ, ஸ்கூல் ப்ரோ. போட போதுற நாட்டு போது பப்ளிக் ஸ்கூல் போட்டுருக்கு. என்ன இருக்குது? மேப் குடுறா போல. யோசப்பு சரியான சொதப்பா இருக்குது இங்க தூம் போறதுக்கு. சரியான காம்பி. அந்த பாத்துட்டேன் கண்டுபிடிச்சேன். ப்ரோ ஸ்கூலுக்கு கூட்டி போறாங்க ப்ரோ ரூம் சொல்லிட்டு. அப்ப அவங்க காமிச்சாங்கல அதே ரூம் காமிக்கிறாரு. போய் ரூம் பாருங்க ஓகேனா எடுப்போம். இல்லாட்டினா 3000 ரூபாய்க்கு வந்துட்டு தனியா காட்டேஜ் 3 பெட்ரூம் ஒரு பாத்ரூம் போதும். நமக்கு இதே போதும் ப்ரோ. என்ன பெட் தான் வருது. ஒரு நாள் கூப்தானே. ஒரு நாள் நைட் ஸ்டே ஓ 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி வாங்க அது பாக்குறதுக்கு தான். ஸ்கூலுக்கு ஏத்தி விட்டேடா போயிடு. வேற லெவல் சிறப்பான ஆள். வியூ நல்லா இருக்குப்பா இங்க இருந்து பாக்குறதுக்கு. மிஸ்ட்லாம் நல்லா கவர் ஆயிருக்கு. இங்கிட்ட ஒரு நீர் வீழ்ச்சியோட வருதுடா. இந்த யோசப்பு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்களா நீர்வீழ்ச்சி ஓடுது. டோட்டல் கொடைக்கானல் சிட்டியே அங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு நல்லா கவர் ஆகிருக்குங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. செல்லுக்கு கொஞ்சம் 1 இயர்ல எடுத்துட்டான். இவன் போன் பேசுறாங்க அப்படி பேசிட்டேன். அவன் யாரு கேமரா தம்பி எப்படி இருக்கு படிக்க? நல்லா இருக்கு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற? வந்ததுக்கு ஒருத்தர் காலைல வர்றப்ப வந்து கொஞ்சம் என்னோட விடிய காலை கூட்டணி ஒரு மாதிரி இருந்துச்சு குளிரில். பட் வந்ததுக்கு சன்ரைஸ் பார்த்தாச்சு. யோசப் சூப்பரான வியூ பாயிண்ட் இந்த ஹோட்டலு. சீரியஸாக தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து சுற்றி வியூ பாயிண்ட் தான். அந்த சைடு பார்த்தா மலையோட சேர்ந்து மேகமும் நல்லா இருக்கு. இங்கிட்ட வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இப்போ நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். கீழே போயிட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பூரா மிஸ்டேக்கா வர
வீடியோ ஓடிக்குடா. நான் தான் அப்போ சாடி ப்ரோனு. ஓ ஆமா அடுத்த அவன் பார்த்து எடுத்து நம்ம தாண்டான்னு எடுத்துட்டு அவன் மாதிரி போட்டோ எடுக்கிறது அவங்க இருக்கு. போட்டோ எடுக்கிறாங்க. அதான் இப்போ சாடி. ஓ அவனே போட்டோ எடு மேல. நீல போட்டோ எடுப்போம். யோசப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், ஓகேவா? அவ்வளோ நம்ம வந்து குளிக்கலை காய்ச்சி. நான் வந்து ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபீவர், ஸோ குளித்தா ரொம்ப இதாயிரும். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதான் காய்ஸ். ஸோ அங்கே போய் ஒரு நீர் வெளிச்சு இருக்கா, இங்கேருந்து பார்க்க சூப்பர் வியூவாக இருக்கா. அப்படியே போனோம்னா வச்சுக்கிறீங்களேன், மழை ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, பூரா பனிமூட்டம். இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வியூ நம்ம இருக்கிற இடத்துல.